ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரியாக்ட் சேனலுக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 70 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் எப்படிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் போங்கடா, சாஸ்கே தனியாக மாட்ட போகிறோம். அப்போ இவ்வளவு நடந்திருக்கா? ஆனா பாவம் சாஸ்கே அவனுடைய பொறுமையை இழந்துட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் சரிதான். இதுக்காக என்ன இந்த விஷயத்துக்குள்ள இழுத்து விட்டீங்க? இதுக்கு நான் இப்போ எவ்வளவு கஷ்டப்படணும் பாருங்க. ககாஷி சென்சேயோட வார்த்தையை மீறி நம்மளால ஏதாவது பண்ண இன்னும் முடியும். நம்புறாருடா ககாஷி. மூளை இருக்குன்ட்டு அனுப்பிச்சிருக்காரு. இதோ இந்த பக்கம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப சொல்ல முடியாது. நாம இந்த வேகத்துல போய் சேர ரொம்ப நேரம் ஆகும். கம் ஆன். எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஷர்கர்ஸ் கால் டு ஆக்ஷன். லே அபவுட் நோ மோர். ஆனால் ககாஷி எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணுறாரு ஆளுங்களாம். எல்லாரும் கொஞ்சம் வேகமா வாங்க. இருமிச்சு வராங்க. சாஸ்கேவை பாத்துட்டீங்களா? இல்ல, ரெண்டு ஸ்குவாட்ஸ் நம்மள ஃபாலோ பண்றாங்க. இவங்க சமாளிச்சு இந்த சவுண்டு வில்லேஜ். இல்ல, இன்னொன்னு இருக்கு. மொத்தம் 9 நிமிஷம் ஃபாலோ பண்றாங்க. என்ன பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. இதெல்லாம் எனக்கு தேவைதானா? மார்க் பண்ணி வச்சுட்டு போகிறானுங்க. அவங்க நம்மளோட இடத்தை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க அட்ரஸ் திருப்பி ஆகணும். என்ன இப்போ என்ன ஆச்சு? எதுக்காக நின்னுகிட்டு இருக்கோம்? எதுவும் பேசாம என் பின்னாடி வாங்க. நாம இந்த கால் தடங்களை ஃபாலோ பண்ணி அப்படியே பின்னாடி போகணும். இத சரியா கண்டுபிடிச்சிருச்சு. செஞ்சுட்டோம்னா நம்மளோட கால் தடம் முழுசா அழிஞ்சிடும். இதெல்லாம் வேலைக்கு இது இவ்வளோ யோசிக்குதா? அதாவது கால் தடங்களை அழிக்கிறதால மட்டும் அவங்க திசை மாறி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதனால நமக்கு தேவையான நேரமும் கிடைக்கும். நமக்கு இப்ப தேவை அதுதான். ஆனா நம்மள ஃபாலோ பண்றவங்க பொறுமையை எழுந்து சேஸ் பண்ணணுங்கிற வெறியில வேகமா போய் நம்ம கால் தடங்களை கண்காணிக்கலன்னா அதுதான் நம்மளோட முதல் வெற்றி. நான் என்ன சொல்றேன் புரியுதா? சீக்கிரம் வா நருட்டோ. பே பண்ண போறியா? என்ன பண்ற? இங்கயா? கன்ஃபியூஸ் ஆவாங்க இப்போ. இது கண்டிப்பா நல்லதுக்கு இல்ல. பதுங்கி இருந்து தாக்க தயாரா இருங்க. அவங்க திரும்பவும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாய் கூட வச்சுக்கிட்டா நல்லா இது பண்ணாங்க. கண்டிப்பா சூனி நிஞ்சாக்களா தான் இருக்கணும். நம்மள மட்டும் புடிச்சிட்டாங்க, கதை அவ்வளவுதான். அப்படி நடக்க கூடாது. இத பாருங்க, அவங்க கூட சண்டை போடுறத தவிர நமக்கு வேற வழியே இல்ல. பதுங்கி நின்னு அவங்கள நம்ம தாக்கணும். அதான் நம்ம ஆளுக்கு வராது. சாதகமா அமையும். நம்மளை விட எண்ணிக்கையில அதிகமா இருந்தா கூட நம்ம பயப்படக்கூடாது. திடீர்னு அவங்கள தாக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. நம்மள துரத்திட்டு வர்ற நிஞ்சாக்கள் உரோச்சி மாறுவோட ஆளுங்களா தான் இருக்கணும். என்னோட கணிப்புப்படி அவங்க எல்லாருமே ஜோனின் நிஞ்சாக்கள். யாராவது ஒரு நல்ல விஷயமாவது சொல்றாங்களா? நம்மளுக்கு கண்டிப்பா சட்னி தான். இல்ல பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. பதுங்கி இருந்து தாக்கும் போது சூனினா இருந்தா என்ன, ஜோனினா இருந்தா என்ன, போட்டு தாக்கணும். ஒரு நிமிஷம், நீ என்ன சொல்ல வர? உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது பதுங்கி இருந்து தாக்குறது முக்கியமான விஷயம் தான். அது கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படின்னா அது என்னன்னு சீக்கிரமா சொல்ல, செஞ்சிடுவோம். முதல் விஷயம், வேகமா ஒரு நிஞ்சா ரொம்பவே அமைதியா இருக்கணும். எதிரியை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்மள தாக்க நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கணும். அதிக பாதிப்பு தரக்கூடிய லொகேஷனா அது இருக்கணும். தாக்குதல் நடத்தின உடனே அங்கிருந்து தப்பிச்சு போயிடணும். நருட்டோ அமைதியாக இருப்பானா? இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பதவியிலிருந்து தாக்குறது வெற்றிகரமா முடியும்.
இப்போ முதல் கண்டிஷன் சுலபம் தான். நிஞ்சா ஹான்ஸ் நோஸை பயன்படுத்தி நம்ம எதிரிகளை கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது கண்டிஷன் கொஞ்சம் சுலபம் தான். ஏன்னா நம்ம ஊரை பத்தி நம்மள தவிர வேற யாருக்கு நல்லா தெரியும். ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரோச்சிமாருவும் லீஃப் வில்லேஜஸ் சேர்ந்த நிஞ்சா தான். அவனுக்கு இந்த ஊரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படியா? ஆனா நீ ஏன் அப்படி சொல்ற? நம்மள ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கும் இந்த ஊரை பத்தி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்காக அவங்களும் கண்டிப்பா நிறையவே பிராக்டிஸ் அவன் பண்ணுவாங்க. சொல்லியிருப்பான்ல. அது மட்டும் இல்லாம பர்சூட் ஜூட்ஸுல கண்டிப்பா அவங்க மாஸ்டர்ஸாவே இருக்கணும். நாம அடுத்து என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? அது உறுதியா சொல்ல முடியாது. ஆனா பதுங்கிருந்து தாக்குறது கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இதுதான் மூலக்காரன்றது. எதுவும் தெளிவாவே இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எதிரிகள் இந்த ஆபரேஷனுக்காகவே ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்றத மறக்கவே கூடாது. அதுல நம்ம 4 பேர் யாரு? ஒரு அதிக பிரசங்கி, எந்த திறமை இல்லாத ஒரு குணாச்சி, ஐயோ அப்புறம் ஒரு நாய்க்குட்டி. என்னடா உண்மையை புட்டு புட்டு வைக்கிற. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்திருக்க நான். இதனாலயே உனக்கு பிடிச்சிருக்கூடாது. எந்த சுச்சுவேஷன் அவனை பத்தி அவன் உண்மை ஒத்துக்கிறான். ஏத்த மாதிரி நல்ல யுக்தியோட நம்ம செயல்பட்டாகணும். இந்த தருணத்துல ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு பிளான் மட்டும் தான். அது என்னன்னு சொல்லு. பதுங்கி இருந்து தாக்குற மாதிரி அவங்க கவனத்தை திசை திருப்பணும். ஸோ நம்மள ஒருத்தர் இங்கேயே நிக்கிறது நல்லது. அவங்க வேகத்தை குறைக்கணும். அதாவது நம்மள ஒருத்தர் டீகாய் ஆகணுமா? சரியா சொன்ன. அவங்களுடைய வேகத்தை குறைச்சிட்டா மத்தவங்கள அவங்களால தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. சுலபமா நம்ம தப்பிச்சிடலாம். பிரச்சனை என்னன்னா இதுல டீகாயா செயல்படுறவங்க கண்டிப்பா உயிரை விட்டுருவாங்க. தனியா சண்டை போடணும் போல இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க் தான். யார் நிப்பா? நரோட்டோ தேவை போய் தான் ஆகணும். சாக்குற சுகுமாரம் இருக்கலாம். ஆனால் சோம்பேறி தானே. அதுக்குன்னு இல்லை அதனால பிளானிங் தெரியும். அவங்களும் இருக்கலாம். யார் எங்கே நிக்க போறீங்க? ஹவுண்ட் இருந்தா தான் சாஸ்கேவா ஃபாலோ பண்ண முடியும். சோ நம்ம 3 பேர்ல என்னப்பா பயப்படுறாங்க. அப்படின்னா வேற வழியே இல்ல. நானே இங்க. என்னால மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஷிகமாரு, அதே உன்னால மட்டும்தான் முடியும். எல்லாரும் குண்டோட மாட்டிக்கிறத விட இது நல்லது தானே. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம 3 பேர்ல என்னால மட்டும்தான் இந்த டீகாய் ஆக்டை ஒழுங்கா செயல்படுத்த முடியும். என்னால இதுல இருந்து தப்பிச்சு வர முடியும். இதுல தான்டா. உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸு டிலே டாக்டிக்ஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டது. சரி ஓகே, நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். என்னை பத்தி கவலைப்படாம நீங்க போய்கிட்டே இருங்க. நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம் ஷிகமாரு. சும்பேரி வந்தவன் ஹீரோ ஆகிறானே. சாகுரா, இவளை கொண்டு போய் என்னடா பண்ண போற? அவளை நிக்க வச்சுட்டு போயிடலாம். அப்படின்னா ஷிகமாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன கக்காஷி இவனை நம்புறாருல, ஜாக்கிரதையா இரு, அது இருக்கும். ஷிகமாரு. இத்தனை பேரை சமாளிக்க முடியுமா? உங்களோட கால்தடத்தை அழிக்கிறதுக்கு நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா நாங்க உங்களை கண்டுபிடிப்போம். கவனமா இருங்க. எதிரிக்க வேகமா வந்துட்டு இருக்காங்க. என்ன? சிக்கமாரு ஏதாவது முயற்சி பண்றானான்னு கூட எனக்கு தெரியல. இங்க வரதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம வந்திருக்க நான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஷிகமாருக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. அவனை நம்பு. அவன் தப்பிச்சு ஓடி இருக்க மாட்டான்னு என்ன உறுதி? அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, என்ன நம்பு. உனக்கு எப்படி தெரியும்? அவன்
சோம்பேறி தான், எப்பவுமே புலம்பிட்டு இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். சூப்பர். இவன் நிற்கவும் மாட்டாளாம், நிற்கிறவங்க கூட டவுட் இதை செய்யறேன், பண்ணிக்கிறேன். அதை செய்யறேன்னு எப்பவும் சொன்னது கிடையாது. ஆனா அப்படி செய்யறதா ஒத்துக்கிட்டான், என்ன ஆனாலும் கண்டிப்பா சாதிச்சு காட்டுவான். நீ சொல்றதெல்லாம் நம்பணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. பேசுனது போதும், வேகமா வாங்க. இல்லை 2 எக்ஸாம்லையுமே இறங்குனா முடிச்சுட்டு தான் போனோம். நல்ல வேலை, ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். இந்த கால் தடங்களை பார்க்கும்போது பயத்துல கண்டிப்பா சோர்ந்து போய் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடடே, மன்னிச்சிருங்க. நான் இந்த பிரச்சனையில என் மூக்க நுழைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க நான் வந்திருப்பேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அப்படித்தானே? நான் சோர்ந்து படுக்கிறது ஈஸி இல்லை, அவன் முக்கியமாக பிடிச்சது. பயமே கிடையாது. அது போலியான கால் தடங்கள். இதை வச்சுதான் நான் அந்த ஓ. உணவு நம்புவீங்களா? எல்லாரையும் பிடிச்சிட்டோம். இந்த சின்ன பையன் தனியா நம்ம எல்லாரையும் பிடிச்சிட்டாங்கிறத எல்லாம் நம்பவே முடியல. அப்படின்னா நம்ம கேள்விப்பட்ட மூலக்கரண்டா. 20 இருக்கணும். ஆனா அந்த ஜூட்ஸோட பேரு மாறி போச்சு. பாவம், நீங்க எல்லாரும் இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க போல. இப்ப இதோட பேரு ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸு. எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்க. அடடா, இல்லை சக்கர எனர்ஜி கம்மியா இருக்கு. நம்ம இன்ஜினியர் யூஸ் பண்ணிட்டோம். அந்த பேட்டர்ல நிறைய சக்கரை தான் பயன்படுத்திட்டேன். இப்ப என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. சீக்கிரமா அடிச்சிடுறா. 1 2 3 4 5 6 7 8 ஏன்ப்பா அங்கேயே முடிக்க மாட்டியா? 10 வரைக்கும் வரும். கூட இன்னொருத்தரும் சேஸ் பண்றான். மொத்தம் 9 நிஞ்சாக்கள். ஆனால் இங்கே 8 பேர் தான் இருக்காங்க. எனக்கு புரியுது. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா 9th நிஞ்சா எங்களை காப்பாத்த வருவான். அவன் கண்டிப்பா மத்தவங்க கிட்ட இருந்து வேலைக்கு தான் நிப்பான். யாராவது அவங்கள தாக்க இன்னொருத்த ஒழிஞ்சிட்டு இருக்கான் இங்கேயோ. அவன் வேலை. இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த இன்னொரு நெஞ்சா எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும். இங்கேயே தான் இருக்கான். மாட்டீங்கன்னானே பத்தலை. அட, என்ன இது? என் ஷேடோ அவ்வளவு தூரம் போகாது. என் உடம்புல ஸ்டாமினா இல்ல. சக்கர எனர்ஜி கம்மியா இருக்கிறதால அது அவ்வளவு தூரம் போகாது. நீ என்ன பண்ணாலும் வேலைக்காகாது. உன்னோட டெக்னிக் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வேற வழியே இல்ல. நீ இப்ப ரொம்ப பலவீனமா இருக்க. உன்னோட ஷேடோ பொசிஷன் ஜூட்ஸு கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. தோல்விக்கு தயாரா இருக்கியா? வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு சாதாரண ஷினோபியா ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழணுங்கிறது தான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அவ அழகா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. 2 குழந்தைகளை பெத்துக்கணும். ஒரு பையன் ஒரு பொண்ணு. என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் என் ஏன்னா பையன் last days மாதிரி பேசிட்டு இருக்க. retire ஆயிடுவேன். அப்படியே வாழ்நாள் முழுக்க ஷோகி இல்லைன்னா கோவா விளையாடிக்கிட்டே கழிக்கணும்னு நினைச்சேன். அதுதான் என்னோட ஆசை. எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா நான் வாழணும். நார்மல் லைஃப் வாழணும். நான் உயிரை விடணும்னு நினைச்சேன். இதை விட்டா எனக்கு வேற பெரிய ஆசைலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த வாழ்க்கை என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு? நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறது தப்பா? அனாவசியமா தைரியமா செயல்படுறேன்னு நானே இங்க அதனால தான் எதுவும் வந்து வேணாம் ரொம்ப இருக்கு. எதுவுமே ஆர்வம் இல்லாத ஒரு ஆள். நிஞ்சாக்கள் நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. பிரமாதம். ஷிகமாரு சொன்ன மாதிரி டிலே டாக்டிக் வேலை செஞ்சிருக்கு. ஷிகமாரு, உன்னை சந்தேகப்பட்டது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. ஓகே. என்னை விட எல்லாரும் பெஸ்ட் தான். இப்போ எப்படியாவது சாஸ்கேவை தேடி கண்டுபிடிக்கணும். என்ன ஆனாலும் அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு எங்க கூட வந்துரு.
பாரு ஷிகமாரு, உன்னால கண்டிப்பா முடியும். நீ சொன்னது சரிதான். என் உடல் வேணா பலவீனமா இருக்கலாம். விட்டோம். ஹேய், நீ வெளியில வரலாம். வெளியே வந்ததும் அவன் தலையை வெட்டிடு. ஏய் ஏ இவனோட மாஸ்டர். பரவாயில்ல, ஒரு வழியா உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா சென்சை, நீங்க எப்படி இங்க? பரவாயில்ல, இவன் செம்ம ட்விஸ்டாக இருக்கு எல்லாமே. திடீர்னு யாராவது வந்துடுவாங்க. காயமே தான் இவரும். ம் தான் ஸ்டூடெண்ட் விட மாட்டேன்றாரு. மரணடி வருது. டைமிங்க வந்திருக்காரு. ஆனால் இவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. ஆளே ஒரு மாதிரி பல்காகிறாரு. ம் செத்தாண்டா ஒருத்தரும் ஒரு அடிக்கே காலிட. முரட்ட ஆளாக இருப்பாரோ. விட்டு ட்ரைனிங் எடுத்தா எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி ஆகிறீங்க? பிரமாதமா செயல்பட்ட ஷிகமாரு. எல்லாம் சரிதான். ஆனா இவ்ளோ கஷ்டப்படணுமா? தற்சமயம் இங்கே இரு ஷிகமாரு. உனக்கு இந்த ஓய்வு தேவை. செம்ம டைமிங். இவனும் எழலையா? நம்மள இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களா? 2 பேர் இல்ல 3 பேர். நாம இன்னும் வேகமா போய் ஆகணும். சீக்கிரம். இவ்வளோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். நான் உங்களை தப்பிச்சு போக விட மாட்டேன். முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத சாஸ்கே. சாஸ்கே. அந்த 2 பேர்கிட்ட என்னென்ன பவர் இருக்குதோ தெரியல. தயாரா இருக்கீங்களா? அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாக சேசிங்லேயே முடியுதுங்க. எல்லாம் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தருன்ட்டு ஓடிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது, காரா பின்னாடி சாஸ்கே பின்னாடி இவங்க, அவங்க பின்னாடி என்னது சவுண்ட் வில்லேஜ் ஆளுங்கன்ட்டு வரிசையாக போயிட்டுருக்கீங்க. அங்கங்கே உரிச்சு மாறும், அங்கே அவன் அப்படியே தான் இன்னும் போயிட்டுருக்கு. அந்த 2 பேரை வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரில. இன்னும் பவர் எடுக்கல. அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கோ தெரியல. அது எவ்வளோ பெருசாக முடிய போகுதுன்றது கற்பனையே பண்ண முடியல. ஆனால் நான் கூட அந்த சுகுமாரோ ஒரு சோம்பேறி அப்படிதான் பார்க்குறேன். பட் அவனுக்கு வந்து நார்மல் லைஃப் ஆகணும். பெருசான சண்டை அது இதுன்னு அதில் அவனுக்கு விருப்பம் இல்லைன்றது இப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் செம்மங்க அவன் உயிர் போகும்னு தெரிஞ்சியும் அவங்களுக்காக வந்து அவங்கள அனுப்பிட்டு நின்னது பத்தாதுக்கு அவன் பவரும் குறைஞ்சி போச்சு. அந்த நிலைமையிலையும் அந்த நின்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் அப்புறம் சென்சை ஒவ்வொருத்தருமே வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமாம் அந்த ஒரு பாண்டிங் அவங்களுக்கு ஒன்றுனா வந்து கரெக்டாக வந்து நின்று அந்த சப்போர்ட் கொடுக்கறது வந்து நல்லா இருந்தது. ஆமாம். அந்த பசங்க வந்து எங்கள் பசங்க அவங்க கை வச்சா மோனை என்னை தாண்டி தாண்டா வைக்கணுன்றது வந்து மாசாக இருக்குங்க. அவர் வந்து இறங்கி ஒருத்தர் அடிக்கிறது பல்காக இருக்காரா என்ன அடி இடி மாதிரி வருது. எனக்கு காய பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இவருமே
ஸோ ஒரு சென்ஸுமே பயங்கர பவர்ஃபுல் தான். அப்படியே இன்னும் நார்மலாக ஒன்றும் தெரியாத ஆளுங்க மாதிரி இருக்காங்க பசங்க முன்னாடி. ஆனால் அங்கே ஃபைட்டுன்னு வரப்போ தான் எல்லாரும் வாயை பழகிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களோட குருடா, அவங்கள்ட்டேருந்து இதெல்லாம் கற்றுவங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ன சார் சிக்கமாரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நார்மல் லைஃப் ஆகணும், இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட். சோம்பேறியும் சொல்ல முடியாது. இது வேணாம், இந்த ஃபைட்டு அது இதுன்ட்டு எனக்கு இந்த வேலைலாம் வேணாம், வேறு வேலையாக கொடுக்காதீங்க, எனக்கு நார்மல் வேலை இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது என்னமோ ஆனால் வந்து வேலைன்னு வந்துட்டா வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்றான். இந்த பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அதுக்காக உயிரையும் கொடுப்பேன்றத ப்ரூவ் பண்ணிட்டான். ஏன்னா கக்காஷி வந்து நம்மளை நம்புறாரு அப்படின்ற அந்த ஒரு தாட் அதுதான் அவனை நிற்க வச்சிருக்கு. ஸோ இவங்க பசங்க அவங்கள அந்த 2 பேரும் இவங்க யாருமே நம்பலை. சிக்கமார் மட்டும்தான் வந்து எழுப்பி உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னது வந்து அவனுக்கு அது ஓகே, நம்மளை நம்புறாங்க, அப்போ இந்த நம்ம நிற்கணும் அப்படின்ட்டு நின்னா பாருங்க, வேற லெவல் அவன். இப்போ ஹொக்காகேயோட ஃபைட்டு வேற, அவங்களோட பவர் எவ்வளோன்னு தெரியும். இல்லை 2 ஹொக்காகேன்னா இந்த ஒருத்தர் வந்து அந்த 2 பேரோட பவர் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. அதுலேயே அவருக்கு எவ்வளோ எனர்ஜி போகுது, தோத்துட்டு வாரான்னு எனக்கே தெரியல. அப்படி நடந்துமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு அது பார்க்கும்போது. ஏன்னா இங்கே ஒரச்சிமாரு ப்ளஸ் 2 பேர் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கான், சுற்றி 4 பேர், உள்ளேயும் யாரும் வர முடியல. ஸோ தனிமையாக நின்றுட்டுருக்க, யாரும் ஹெல்ப்புக்கும் வர முடியல. அங்கே வந்து கக்காஷி இருக்காரு, காய் எல்லாருமே அங்கே உள்ளே இருக்காங்க, ஆனால் யாருமே உள்ளே நுழைய முடியாது. ஸோ ஒரு சோலோவாக தான் அங்கே ஃபைட் போட்டு ஆகணும். எப்படி சமாளிக்க போகிறாரோ தெரியல, ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.